ஆண்டின் பொதுக்காலம் 13வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 9, அருள்வாக்குகள் 9 தொடக்கம் 13 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு மத்தேயுவை அழைக்கிறார். சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயுவை, என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொல்லுகிறார். அவரும் இயேசுவை பின்பற்றி செல்கிறார். பின்பற்றுகிறேன், இயேசுவை பின்பற்றுகிறேன் என்பது இனிமேல் நான் எதையும் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசு முன் செல்ல நான் அவரை மட்டுமே பார்ப்பேன். என் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அவருக்கு சரணாகதியாக்குகிறேன். அவரை முழுமையாக நம்பி என் வாழ்வை அவரிடத்தில் ஒப்படைக்கிறேன். இனி என் விருப்பத்தை நான் செய்ய மாட்டேன். இயேசுவின் விருப்பம் ஒன்றையே நாடி விரும்பி செய்வேன். அடுத்தது, பின்பற்றுகிறேன் என்பதற்கு அர்த்தம், நான் இயேசுவை என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கப் போகிறேன். I am going to imitate Jesus in my life. நீர் கற்றுத்தருகின்ற வாழ்வியல் கலையை கசடர கற்று உம்மை பின்பற்றப் போகிறேன். உம்முடைய இறையாட்சியின் விழுமியங்களை, மதிப்பீடுகளை நான் என் வாழ்வில் பிரதிபலிக்கப் போகிறேன். யூதர்கள் ஒருவர் செய்கின்ற வேலையை வைத்து அவரை பாவி என்று அழைத்தார்கள், கருதினார்கள். ஆனால் இயேசுவின் பார்வை மாறுபடுகிறது. வரி தண்டுபவன் எல்லாம் பாவிகள் என்று யூதர்கள் கருதிய வேளையில், இயேசு வரி தண்டுபவர்கள் எல்லாம் பாவிகள் அல்ல, மாறாக குறிப்பிட்ட தொகைக்கு அதிகமாக வரி தண்டுபவர்களே பாவிகள். எனவே சுங்கச்சாவடியில் நியாயமான வரி தண்டுபவர்கள் பாவிகள் அல்ல என்கின்ற பார்வையை இயேசு கொடுக்கிறார். இயேசுவை பின்பற்ற புதிய வாழ்க்கையை நான் தொடங்கப் போகிறேன் என்பதை கொண்டாட மத்தேயு தனது இல்லத்தில் விருந்து ஒன்று ஏற்பாடு செய்கிறார். அதில் இயேசுவையும் தன்னுடைய நண்பர்களான வரி தண்டுபவர்களையும் பாவிகளையும் அழைக்கிறார். இங்கேதான் இயேசுவுக்கும் பரிசேயர்களுக்கும் பிரச்சனை உண்டாகிறது. பரிசேயர்கள் இயேசு ஏன் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் விருந்து உண்கிறார் என்று கேட்டனர். அப்போது இயேசு ஓசேயா இறைவாக்கினரை மேற்கோள் காட்டுகிறார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை முதலில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். மத்தேயு 5:7. இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும். இரக்கமே தீர்ப்பை வெல்லும். யாக்கோபு 2:13. அன்பும் இரக்கமும் இல்லாத எந்த சமயமும் வெளியடையாளங்களின் வெளிவேடமாகவும் சட்டத்தின் கோர முகமாகவும் மாறும் ஆபத்து இருக்கிறது. அதுதான் பரிசேயர்களிடம் நடந்தது. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை சமய கடமைகள் அனைத்தும் இரக்கத்தின் இதயத்திலிருந்து ஊற்றெடுக்க வேண்டும் என்றே கடவுள் சொல்லுகிறார். எந்த சமய கடமையும் இரக்க மனப்பான்மைக்கு மாற்றாக இருக்கவே முடியாது. இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான அழைப்பு தனிப்பட்ட பக்தி முயற்சிக்காக அல்ல, நம்முடைய அன்றாட உறவுகளில், குடும்பத்தில், நண்பர்களில், அடுத்திருப்பவர்களில், எதிரிகளில் அது வெளிப்பட வேண்டும். நான் இரக்கத்தையே விரும்புகிறேன், பலியை அல்ல என்பது வெற்று சம்பிரதாயத்தில் வெளிப்படுகின்ற ஒன்று அல்ல, மாறாக கடவுளின் அன்பை பிரதிபலிக்கும் இதயங்களாக மாறுவதில்தான் இருக்கிறது. ஓசேயா சொன்ன இறைவாக்கை இயேசு இங்கே எதிரொலிப்பது, சட்டமும் பலிகளும்
இரக்கத்தின் பார்வையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று எல்லோரையும் பார்த்து இயேசு கேட்கிறார். எனவே புனித மத்தேயுவை போல இயேசுவை பின்பற்றுவோம். இயேசுவை போல இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லோரும் அன்பு செய்யப்பட தகுதியுள்ளவர்கள் என்பதையும் உணர்ந்து நாம் இதற்காக மன்றாடுவோம். ஆமீன்.